ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் 33. இயலிசை அப்படியே பிரம்மை பிடித்து போய் இருந்தாள். அவளால் நம்ப முடியலை. அதே சமயம் நம்பாமலும் இருக்க முடியலை. இந்த தாத்தா அத்தைக்கு சொந்தக்காரர். இவர் சொல்லுவது முழுக்க உண்மை இல்லாவிட்டாலும் ஏதோ கொஞ்சமாவது உண்மையாக இருக்கும் தானே. அது போதுமே. இவர்கள் என் அப்பாவை கொன்றவர்களா? இயலிசைக்கு அழுகை தொண்டை குழியை அடைத்தது. ஏ ஏ ஏ அப்பா அப்பாவை எப்படி எப்படி கொன்னாங்க என்று அவள் கேட்க, அது இன்னும் கொடுமம்மா. இப்போ அவனுங்க போய் சாமியாக கும்புறானுங்களே, அது எங்கள் பங்காளிகளுக்கு எங்களுக்கு சொந்தமான கோவில் தான். அதோட பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அந்த கோவில் நிர்வாகம் அவங்க கையில் தான். அதுதான் கோவில் குளம்னு கூட பார்க்காம அந்த குளத்துக்குள்ளே தள்ளி அமைக்கி கொண்டுட்டானுங்க என்றார். ஐயோ ஐயோ, சொல்லாதீங்க சொல்லாதீங்க, என்னால் கேட்க முடியல என்று அவள் தன் காதை பொத்தி கொண்டு கத்த, என் அப்பா பாவம் என்று கதறினாள். ஐயோ, சத்தம் போட்டு அழுகாதம்மா. அப்புறம் உண்மையை உன்கிட்ட சொன்னதுக்காக என்னை திட்டுவாங்க. நீயும் தெரியாத மாதிரியே இரு, இல்லைனா உன்னையும் கொன்னுடுவானுங்க என்று சொல்ல இயலுக்கு பயம் வந்துவிட்டது. இனி இங்கே இருக்கக்கூடாது. அம்மாவை மிரட்டித்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்காங்க. அதுதான் அம்மா என்கிட்ட கூட சம்மதம் கேட்கலை. ஐயோ, என் அப்பாவை கொன்னுட்டு அதை தாண்டி அவளால் யோசிக்கவே முடியலை. அழுது கொண்டே அவள் வெளியே ஓட, தங்கவேலோ, அப்பாடி, இந்த கல்யாணம் பேசினதில் இருந்து என்னை வெளியே கூட போக முடியாமல் முடக்கி போட்டுட்டானுங்க. என்னை மீறியா கல்யாணம் பண்ணினீங்க? டேய் யோகமித்ரா, உன் மகளை வாழ வச்சிட்ட. உன் மகன் வாழ்க்கை இனி அதோ கதிதான் என்று சிரித்தார். இந்த கருணாகம் வஞ்சம் வைத்து யோகமித்திரனின் குடும்பத்தை கொத்தியே விட்டது. இயலிசை அழுது கொண்டே ஓடி வர, என்னாச்சுமா என்னாச்சு என்று அனைவரும் பதறிக்கொண்டு வர, கிருஷ் மனைவியை பிடித்து, என்னடியாச்சே என்று கேட்க, கையை விடுடா கொலகார பாவிகளா, என் அப்பாவை அநியாயமாக கொன்னுட்டீங்களடா. அப்பவும் என் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அவங்க நமக்கு சொந்தக்காரங்க கூட இல்லை, அப்புறம் ஏமா நமக்கு இப்படி உதவுறாங்க? வசதி இல்லாத அவரளவுக்கு பொருத்தமில்லாத என்னை ஏன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்று கேட்டேனே. அம்மா, அப்போ நான் கேட்டபோது கூட நீங்கள் உண்மையை சொல்லலையே. அவர் அப்பாவோட நண்பர் அப்படின்னு சொன்னீங்களே. இதோ என் மாமியார் இவங்க தான் நீ இந்த ஊரை விட்டு போக காரணமாமே. அதுவும் உன்னை அடித்து விரட்டினாங்களாமே என்றதும் விட்டான் ஒரு அரை கிருஷ். என்னடி விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகிற? என்ன கொழுப்படுத்து போச்சா? யார் உங்ககிட்ட இந்த மாதிரி பொய்யா கதை கட்டி விட்டது என்று கேட்க, இயல் தன்னை எறியாமல் தங்கவேலின் அறையை பார்க்க அவர் நக்கலாக சிரித்தபடி அங்கே நின்றார். அனைவருக்கும் புரிந்து போனது. கருணாகம் கருவம் வைத்து கொத்தியே விட்டது. ஏண்டி அந்த ஆள் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்புவியா? நம்பாம என் அப்பாவை அந்த குளத்தில் தள்ளி கொன்னுட்டீங்க, என் அம்மாவை மிரட்டி வச்சிருக்கீங்க. ஓ, உன் அப்பாவை என் அப்பா கொல்ல என்ன காரணம்? அது எனக்கு தெரியாது. அந்த தாத்தா ஏதோ பணம் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கோவில் குளத்தில் தானே எங்கள் அப்பா செத்தாரு. அப்போ அவர் சொன்னது உண்மைதானே என்றார் அழுகையுடன். ஏய் இயல், இது என்னடி முட்டாள்தனமான பேச்சு? யாரோ ஏதோ பொய்யா சொன்னால் நம்புவியா? இதென்ன அபாண்டமான பேச்சு? அதுவும் மாமனார் மாமியார் என்ற மரியாதை இல்லாமல். நான் எங்கே அவங்கள பேசினேன்? அவங்க என் அப்பாவை கொன்னவங்க. அவங்க முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன். உன்னை நல்லா மிரட்டி வச்சுருக்காங்க. இல்லைன்னா நம்ம கஷ்டப்படும் போது கூட இவங்க கிட்ட வராத நீ இப்போ ஏன் என்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுவும் அவசரமாக என்கிட்ட கூட சொல்லாமல் ஏன் செய்யணும்? இதில் என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்பா சாகிறப்ப இவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பார். இப்போவும் இவர் காதலிச்ச பெண்ணை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரையும் இவர் அப்பா மிரட்டித்தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. பாவம் இவர் என்றாள். கிறிஸ் தலையை பிடித்து கொண்டான்.
இந்த அளவு அவளுக்கு புரியுது. ஆனால் உண்மையை தெரியாமல் என்று அவளை சமாதானப்படுத்த சக்திவேல் தன் தாத்தாவிடம் பாய்ந்து விட்டான். இவ தான் சின்ன பொண்ணு, இவகிட்ட போய் ஏன் பொய் சொல்லி இருக்கீங்க? நான் எங்கடா பொய் சொன்னேன்? உண்மையைத்தாண்டா சொன்னேன். சும்மா யாரோ யார் கூடவோ சண்டை போட்டா நீ எங்கிட்ட எகிரிக்கிட்டு வருவியா? ஹலோ யோகமித்திரன், முடிஞ்சா உங்கள் மருமகள் கிட்ட உண்மையை சொல்லுங்க, சமாதானப்படுத்துங்க என்றார் நக்கலாக. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இதென்ன சின்ன பிள்ளைகிட்ட இல்லாத பொல்லாததை எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது என்று அமரவேல் கத்த, உங்கள் அப்பாவுக்கு இதென்ன புதுசா? அடுத்தவங்க நல்லா இருந்தால் தான் உங்கள் அப்பாவுக்கு பொறுக்காதே என்றார் தமயந்தி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் தேவிகாமா என்றாள் கீதா. நான் இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்கலம்மா என்றார் தேவிகா. யார் சொன்னாலும் உண்மை எதுன்னு பெத்தவங்க உங்ககிட்ட வந்து தானே இவ கேட்கணும். யாரோ ஒரு குள்ளநெறி சொன்னால் அதை கேட்டு இவ ஆடுவாளா? அதுவும் என் அம்மா அப்பாவை பேசுவாளா என்று எகிரிய கிரிஷ். இதோ பாருடி, என் காதலை என் அம்மா அப்பா பிரிக்கலை. நான் தான் முட்டாள்தனமாக கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை பெண் நவ்யாதான்னு இருந்துட்டேன். அப்பவும் முடிவை என்கிட்ட தான் எடுக்க விட்டாங்க. நான் தான் நீ பத்திரி மாமா பெண் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை முகம் கூட பார்க்காமல் ஒத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு வெக்கப்படுறேன்டி. உன்னை மாதிரி வேக்காட்டை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படணும்னு என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். இதோ பார், உன் அப்பா இறந்ததற்கு என் அப்பா எந்த விதத்திலும் பொறுப்பில்லை. ஆனால் நான் தான் காரணம். தண்டிக்கிறதா இருந்தால் நீ என்னை மட்டும்தான் தண்டிக்கணும், புரியுதா? இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க. எங்கள் அப்பா சாகும்போது நீங்கள் சின்ன பையன். அப்புறம் எப்படி என் அப்பா சாக நீங்கள் காரணமாக இருக்க முடியும் என்று இயலிசை கத்த, அதுதான் சொல்கிறேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாதே. நீ உன் அம்மா கிட்ட எது உண்மைன்னு கேளு, அப்புறம் வந்து பேசு என்ற கீதா. இப்போ எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல அனைவரும் கிளம்பினார்கள். ஐயோ, சாப்பிடாமல் இப்படி போகிறாங்களே என்று தமயந்தி பதற, அதுதான் உங்கள் வீட்டில் ஒரு குள்ளநெறி இருக்கே, அது தலையில் கொட்டுங்க அத்தை என்ற கிரிஷ் கிளம்ப, எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை என்ற அமரவேலும் சக்திவேலும் யோகமித்திரனிடம் கையெடுத்து கும்பிட, சேச்சே விடுங்க மச்சான், இயல் சின்ன பொண்ணு, அவள் கல்யாணத்துக்கு முன்னால் அவகிட்ட நடந்த உண்மையை சொல்லிட்டு அவள் சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ யாரும் குட்டையை குழப்பி இருக்க முடியாது என்றவர் தளர்ந்த நடையுடன் கிளம்பினார். இயலிசை தன் கணவனின் காரில் ஏறாமல் மாமனார் மாமியார் வந்த காரில் ஏறியவள் அழுது கொண்டே வந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் தேவிகா மகளை பிடித்து இழுத்து ஏதோ சொல்ல வர, இப்போ நீ என் கூட ஊருக்கு வர்றியா இல்லையா என்று இயலிசை கேட்க, தேவிகா என்ன செய்வது என்று விழிக்க, அத்தை அவ கூடவே போங்க என்றான் கிரிஷ். தேவிகா அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப இயல் யாரிடமும் சொல்லலை. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கிளம்பினாள். ஊருக்கு போய் சேரும் வரை இயலும் தேவிகாவும் எதுவும் பேசிக்கவில்லை. வீட்டுக்கு சென்ற பின் அம்மா மகள் இருவரின் முகமும் சரியில்லை. வசந்தா ஏதோ கேட்க வர ராமன் தான் அடக்கி விட்டார். 4 நாள் அழுது கரைந்தாள் இயலிசை. வசந்தா தான் அதட்டி எழுந்து அமர வைத்து, எப்போ எதுக்கு அழுகிற, என்ன நடந்தது என்று உன் அம்மா கிட்ட கேட்க வேண்டியது தானே. அவன் நான் சொன்னால் நம்ப மாட்டான் நீ. ஏன்னா நான் ரொம்ப மோசமான பொம்பளை இல்லை, என் புருஷனை நானே கொன்னுட்டேன் என்று யாரும் சொன்னால் கூட அவன் நம்புவா என்றார் தேவிகா ஆத்திரத்துடன். அம்மா என்று கத்திய இயல், உங்கள் மேலே தப்புன்னு நான் எங்கேம்மா சொன்னேன்? இப்போ சொல்லலை. அந்த ஆள் நான் தான் உன் அப்பாவை கொன்னேன்னு சொல்லியிருந்தா அப்போ கேட்டிருப்பேன், ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா எனக்கு உன்னை பற்றி தெரியும், ஆனால் யோகமித்திரன் மாமாவையோ அவர் மனைவியை பற்றியோ தெரியாது, அதுதான் சந்தேகம் வந்தது. சரி, அப்போ நீ நேராக வந்து என்கிட்ட தானே கேட்கணும், அதை விட்டுட்டு அவங்கள அப்படி பேசினது நியாயமா? சரி இப்போ கேட்குறேன் சொல்லுங்க என்றாள். இதை நீ முதல்லையே உன் அம்மா கிட்ட கேட்டிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்றார் வசந்தா. நானும் உன் அப்பாவும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால் 2 வீட்டிலும் எங்களை ஏற்றுக்கலை. சென்னைக்கு சென்றோம். கிடைத்த வேலையை எல்லாம் உன் அப்பாவை பார்த்தார். 5 வருடம் எங்களுக்கு பிள்ளை இல்லை. அதன் பிறகுதான் நீ உண்டாகினாய். உன்னை உன் அப்பா அத்தனை பாசமாய் கருவில் இருக்கும்போதே பார்த்து கொண்டார்.
நீ பிறந்த சமயத்தில்தான் யோகமித்திரன் மாமாவை உன் அப்பா பார்த்தார். அதன் பிறகு உன் அப்பா மாமாவோட பிஏவா வேலைக்கு சேர்ந்தார். 2 குடும்பமும் நல்லா பேசி பழகி வந்தோம். அப்பத்தான் அந்த பொல்லாத நாள் வந்தது. அன்னைக்கு வைஷ்ணவி அவங்க பிள்ளைகள் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போனாங்க. அந்த கோவில் நிர்வாகம் அவங்க கிட்டத்தான் இருந்தது. அதனால் அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க. அன்னைக்கு பசங்க 3 பேரும் நாங்களும் வர்றோம் என்று அடம் பிடிக்க வேற வழியின்றி பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் ஆயாவை கூப்பிட அவர், நான் கோவிலுக்கு வரக்கூடாதுமா, வேணும்னா என் மகளை கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைகளை பார்த்துக்குவா என்றார். அந்த பெண்ணிற்கு 15 வயது இருக்கும். பெரும்பாலும் லீவு நாட்களில் அங்கே வந்து இவர்களை பார்த்து கொள்ளும் பெண்தான். எனவே அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வைஷ்ணவி கோவிலுக்கு வந்தார். வைஷ்ணவி பெரிய பணக்காரரின் ஒரே மகளாக பிறந்து செல்லமாக வளர்ந்தவர். எனவே குழந்தைகளை பெற்றதோடு சரி, வளர்ப்பது எல்லாம் வேலையாட்கள் தான். பிள்ளைகளுடன் இருப்பார். ஆனால் முழுக்க முழுக்க தானே பார்த்து கொள்ள மாட்டார். அன்று விதி அந்த ஆயாம்மாவை வரவிடாமல் செய்துவிட்டது. கோவிலுக்கு சென்ற வைஷ்ணவி பிள்ளைகளுடன் சாமி கும்பிட்டாள். பிறகு அந்த பெண்ணிடம் பிள்ளைகளை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு கோவில் நிர்வாகத்தாரிடம் பேசிக்கொண்டு இருந்தார். அப்ப கிஷோர் தாயின் அருகிலேயே நின்று விட்டான். கிறிஷும் விதனியாவும் கோவிலின் பின்புறம் இருந்த தெப்பக்குளத்து பக்கம் போக அந்த பெண்ணும் உடன் சென்றாள். அந்த நேரம்தான் நானும் உன் அப்பாவும் சாமி கும்பிட அங்கே வந்தோம். பிஸ்னஸ் விஷயமா யோகமித்திரன் டெல்லி போயிருந்தார். அன்று என் பிறந்த நாள். அதனால் உன் அப்பா ஆஃபீஸில் இருந்து சீக்கிரம் வந்து என்னை கூட்டிக் கொண்டு அந்த கோவிலுக்கு சென்றார். நாங்கள் வைஷ்ணவியை பார்க்கலை. சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரத்தில் அமர்ந்த போதுதான் ஒரு சின்ன பெண் அலறி கொண்டு வந்து வைஷ்ணவி கிட்ட, ஐயோ அம்மா, பசங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க என்று சொல்ல வைஷ்ணவியும் கோவிலில் இருந்த ஒரு சிலரும் ஓடி பின்பக்கம் போனார்கள். அப்பத்தான் நானும் உன் அப்பாவும் வைஷ்ணவியை பார்த்துவிட்டு அவர் பின்னாடியே ஓடினோம். அப்போ நாங்கள் கண்டது தெப்பக்குளத்தின் நடுவில் இருக்கும் ஒரு சின்ன விளக்கு கம்பத்தை பிடித்தபடி தத்தளித்த 7 வயது கிறிஷைத்தான். ஆண்கள் ஒரு சிலர் இருந்தாலும் யாரும் இறங்கலை.